வேளாண்மை செய்து படிக்காதவன் செய்கிற தொழில்னு கற்பிச்சவன் அந்த அயோக்கிய பெயர். ஆடு மாடு வளர்க்கறது அவமானம்னு சொன்னவன் யார்? சரி, மருத்துவர் ஆகிட்டு உட்காந்துருக்க. நோயாளி வந்தவொடனே நீ என்ன சொல்ற? மில்க் எடுத்துக்கிறங்கன்ற, எக்கு சாப்பிடுங்க, வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்த்துக்கிறங்க, கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, அப்புறம் இந்த கீரை கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கிறங்க. அந்த கீரை எங்கேருந்து வரும்? கீரை இதெல்லாம் எழுதுறி இல்லை, இது எங்கேருந்து வரும்? நீ எழுதி வை. எவ்வளோ பெரிய உணவு பஞ்சத்தை இந்த நாடு சந்திக்க போகுதுன்னு. கிராமங்கள் காலியாகி நகரங்கள் பிதுங்கி வழியுது. கிராம பொருளாதாரத்தை பற்றி, சிற்றூர்களின் பொருளாதாரத்தை பற்றிய வளர்ச்சியை பற்றி இந்த நாடு கவலைப்படலை. ஸ்மார்ட் சிட்டியை பற்றி கவலைப்படுது. ஸ்மார்ட் வில்லேஜ் இருக்கா? நல்ல கல்வி, நல்ல மருத்துவம், வேலை வாய்ப்பெல்லாம் நகரத்தில் கிடைக்கும்னா கிராமத்தை விட்டு மக்கள் நகரும் போது கிராமங்கள் காலியாகனா நகரத்தில் வாழ்கிற மக்களுக்கு கீரை, காய்கறி, வெண்டைக்காய், வெள்ளரிக்காய், சொரக்காய், பூசணிக்காய், தக்காளி, வெங்காயம்லாம் எங்கேருந்து வரணும்? பால் முட்டையெல்லாம் எங்கேருந்து வரும்? அப்போ அங்கே காலியானா இங்கே இதுக்கு காலி ஆயிரும்ல. இங்கே தேவை அப்படியே இருக்கும், அங்கே விளைச்சல் இருக்காது, உற்பத்தி இருக்காது, இப்போ வறுமை வரும்ல, பஞ்சம் வரும்ல. எப்படி எதிர்கொள்வ?